சொன்ன வண்ணமே இந்த தேவர் குறை தீர வேண்டுமானால் இரண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை இருக்கிறது. அங்க செல்ல வேண்டுமானால் அவனை பார்த்தவே எனக்கு பயமா இருக்குது. எனக்கு அதுக்கு மேல உதறுது. ஏன் உதறுது? இந்த அரிக்கும் சிவனுக்கு பிறந்தவன் ஐயனார் வேடியப்பன். இந்த ஐயனாரை பார்த்தாவே அவ்வாள் அம்பு ஆயுதங்கள் நம்ம கூப்பிடுறது முன்னே ஓடியாரன்னா எவ்வளவு 32 ஆயுதத்தோடு இருக்கிறான். அவசரம் அவனுக்கும் குளிர் தாங்க முடியல. 32 ஆயுதத்தோடு பிறந்திருக்கிறான். அவன் இடத்துல செல்ல வேண்டுமானா நைனத்தோடு போகணும். இல்ல கோபத்தோடு. அவன் எப்படி இருக்கிறான்? அன்பு வாழ் யாரையாரிகள் நீடோடியாக வாழ்ந்திருப்பாய். எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னன்னு நீங்க கூப்பிடாததுக்கு முன்னே அவ்வளவு அவசரமா வந்தான்னு சொன்னா ஒரு வேலை என்ன கலாவில கமலா கூப்பிட்டு போலும் சொல்ல முடியாது. எங்க அம்மா இருந்தாளா? எனக்கு பால் கொடுத்தாளா? இல்ல. என் அறிவு கட்ட மூடனை புத்தி கட்ட கேடனை விளக்கண்ணைக்கு பிறந்தாத விளக்கம் தெரியாதவனை அறிவு இல்லாத என் வாழ்வாய் மகனே. இரண்டு பேர்களை அறியும் சிவனையும் பார்த்து பாதத்தை படித்தபடியால் நீடோடியாக எண்ணும் 16 பெற்று வாழ்வாயாக. தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் எனக்கு உற்பத்தம் செய்த என் தெய்வமே, ஒரு பெண் வயிற்றிலே கருவில் உருவாகி நான் பிறக்கவில்லை. ஒரு குழந்தை ஜனனமாக வேண்டுமானால் ஆணுக்கும் பிறந்தவன். ஒரு அம்மா போல ஒரு பெண் உருவம் எடுத்து இந்த பிரபஞ்சமான உலகத்திலே இன்று இருக்கக்கூடியது இன்னும் வெளியேதான் தெரியும். இந்த பரமக்கடலை காப்பதற்காக எங்களுடைய வேலை அந்த அசுரன் அடிப்பதற்காக என்னோட மைத்துடன் சொல்லக்கூடிய மோகினி அவதாரம் எடுத்தார். அந்த பெண்ணை பார்த்தேன், ரசித்தேன். அவன் எடுத்து பெண்ணென்று பாராமல் ஆணென்று பாராமல் சேர்ந்த நீ பிறந்துட்டு அது போய் இங்க சொன்ன சிரிக்க மாட்டாங்க. சரி, உனக்கு வணக்கம் வந்தனும். அது நாட்டு மக்கள் யாருக்கும் உலகமே அது தெரியும். இதற்கு மேல இந்த ஐயனார் வேடியப்பனா இருந்து எங்க போறாங்க சபரிமலைக்கு பிறகு சொல்லுவாங்க. ஐயா அப்போ என்ன அழைச்சிக்கிறீங்களே, என் தந்தையா
இந்த சாலவனத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய வசம் செய்து அகடைக்கல் ஜிகடப்பாறை இடியா பெரிய பள்ளம் இந்த தெல்லை இருக்கக்கூடியது இந்த சாலினவனத்தில் இருந்து உங்களுக்கு என்ன குறைங்க என்ன கூப்பிட்டுங்க அப்படியா அது இந்த பஞ்சமுகாசுரன் என்பவன் ஒரு அரக்கன் அரக்கன் இருக்கின்றார். அன்னவரோ வந்து மும்மூர்த்தி தேவர்களை எல்லாம் இம்சைகள் செய்து அதர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறான் அந்த அரக்கன். பஞ்சமகாசுரன் அவன் யாரால உற்பத்தமாகினது யார் தெரியுமா? என்னுடைய மகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மதேவனால் உற்பத்தியானவன் இந்த பஞ்சமகாசுரன். சொல்லி அன்னவரை அழிக்க வேண்டும் என்றால் உன்னால் மட்டும்தான் முடியும், மற்றவரால் முடியாது. ஏன்னு கேளு. அந்த பஞ்சமகாசுரன் திருமால் ஒன்றியில் வந்த சிருஷ்டிக்கும் பெருமனுக்கு உருவாக்கி பிறக்கும் குழந்தை பதுமை செய்து உயிரை கொடுத்த பிள்ளைக்கு தாய்ப்பால் சாப்பிடக்கூடாது. நான் சாப்பிட்டது என்ன தெரியுமா? நீங்க பெற்று விட்டுட்டீங்க புலிப்பால், சிங்கத்தின் பால். அந்த பாலை தான் குடிச்சு வந்தேன். அன்னவர்களோ வந்து வாங்கிய வரம் என்ன தெரியுமா? தாயிடத்தில் உற்பத்தி ஆகக்கூடாது, தாய்ப்பால் உண்ணக்கூடாது, அப்படி என்று வரத்தை வாங்கினார் அல்லவா? அதனாலதான் முன்னால் மட்டும்தான் அந்த அரக்கரை அழிக்க முடியும். நீ சென்று அழித்துட்டு வரணும் சீக்கிரம். ஐயனி யாரு? அரி. ஆமா, இவர் தந்தையே. இரண்டு பேருக்கு நான் தாய்க்கு பிறக்காத பிள்ளை, தந்தைக்கு தந்தையாக பெண்ணாக உருமாறி நான் பிறந்தேன். ஆமா, அப்படிப்பட்ட யாரவன் என்ன சொல்ற? பஞ்சமகாசுரன். அரி அலம் கண்டாதரனே உனக்கு செய்த இந்த விருக்கப்பட்ட பத்தால் அடித்து உனக்கு எதிர் ஆபத்து என்னண்டா? நான் தாய்பால் குடிக்காதவன், புலிப்பால் சிங்கத்தின் பால் உறிஞ்சினவன். அவனுடைய சிரத்தை உன் பாதத்தால் வைத்து நிச்சனம். பெரியப்பா, அந்த ஜனங்கள் அகது சாமான செய்யாத. உனக்கு இருப்பது ஒரே முகம், எனக்கு இருக்கப்பட்டது ஓர் முகம். ஒரே முகம், அவனுக்கு இருப்பது 5 முகம். 5 முகம். அந்த 5 முகத்தோடு இந்த மூலகத்தை நானே ஆள்வேன் என்று சொல்லி கடவுளே இல்லை என்று சொல்லி கருப்பு கொடி நாட்டிட்டான். கருப்பு கொடி நாட்டி விட்டான். திராவிட கொடி நடக்கணும். ஆமா, அதனால இந்த அசுரன் அழிக்க வேண்டும், தர்மத்தில் நாட்ட வேண்டும். அதர்மம் அழிந்தால்தான் தர்மம் நடக்கும். ஒரே காரணப்பா, சிவபெருமான் அருள் இல்லை விட்டால் மரப்பொருளே கிடையாது. அப்பா எனக்கு
பெருமனுக்கு என்ன 4 வேதத்தை கொடுத்து ஆமா. யானை முதல் எறும்புக்கனை எண்ணிய பிராணிகளின் சிருஷ்டிக்கும் இந்த பெருமனுக்கு 4 வேதத்தை கொடுத்தது அரியும் சிவனும். ஆமா. இவன் அகமேறி போய் ஒரு சூரியன் உற்பத்தி செய்தான்னா அவனுடைய வேலை என்ன? மண் எடுப்பது, பதுமை செய்வது, உயிர் கொடுக்கும் வேலை. ஆமா. மனைவி என்று சொல்லக்கூடிய நன்மகள் என்று சொல்லக்கூடிய கலைவாணி பேர் கெட்டு மண் எடுத்தார், பதுமை செய்தார், உயிர் கொடுத்து விட்டார். கொடுத்துட்டான்ல. ஆமா. அதுக்கு படியளக்கிறது யாரு? படியளக்கக்கூடிய பரமக்கடவுள். நீதான் யானை முதல் எறும்புக்கடை எண்ணிய பிராணிகளுக்கும் படிச்சுட்டா அதுக்கு படியளக்கக்கூடிய பரமர். என்னுடைய வேலை அதுதான். இந்த கொடிய துஷ்டரை அழிக்கக்கூடியவர் யார்? என்பெருமான் சாச்சாரிய கண்ணன். அவருக்கு நான் பிள்ளை. இந்த சிவபெருமான் பையன் அரணுக்கும் அறியாத அறிக்கும் நான் உழைத்தவன். பாடி எடுத்து வாத்தி கொடு பாக்குறேன் கொஞ்சம் கண்ணே. இப்போ வெற்றி தோல்வி வீரனுக்கழகு. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கழகு. இந்த வீரனுக்கழகு உனக்கு வாள் எடுத்து கொடுப்பாய் தந்தையே அப்படின்னு தெரிவிக்கிறாய். எதிரிடைய பலம் எப்படி இருக்குமோ தெரியாது. தெய்வகோமான் என்று சொல்லக்கூடிய தெய்வகோமான் இடத்திலே ஒரு பெண் இருக்கிறது. அந்த பெண்ணை அழைத்து உனக்கு திருமணம் செய்து நம்முடைய வாரிசு வளர வேண்டும். அந்த வேடியப்பன் என்ற குலமாகப்பட்டது வேடியப்பாளையம் ஓய்ந்தே இருக்கணும். அந்த பெண்ணு பேரு என்ன பேரு? அந்த பெண் கேட்டு உனக்கு திருமணம் செய்யலன்னு ஒரு ஆசை. அது அசுராதிகளை மடிச்சிட்டு அப்பார வையகத்துல நான் பெண்ணு கேட்கறதோ திருமணம் செய்யறதோ எனக்கு கல்யாணம் வேணுமோ வேணான்னு பிறகு கேட்கிறேன். ஓஹோ, திருமணம் வேண்டாம், அந்த அசுரன் அழிக்க வேண்டும். அழித்து விட்டு அசுரன் இருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அசுரன் அழிச்சா எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும், இருக்க முடியும். அந்த அசுரனை அழிக்க வேண்டும். இரண்டாவது நீ எங்க அமரணும், எப்படி உருவமாறணும், எப்படி பிறக்கணும், யார் இடத்துல போய் பிறக்கணும் நான் தெரிவிக்கிறேன். உன் பெயர் என்னடா? பஞ்சமகாசுரன். முகத்தை பார். 5 முகம். எத்தனை கண்ணு உனக்கு? 5 சரத்துக்கு எத்தனை கண்ணு? 10. உண்மைடா. டாய் நில்லடா நில்லடா நில்லடா.
ஆயுதங்கள் சட்டம் தெரியுமா? எதா சட்டம் தெரியுமா? போட் சட்டம் தெரியுமா? வெண்பை சட்டம் தெரியுமா? ஆயுதமே வேணாம். உனக்கு எனக்கா? ஓ மல் சட்டை. ஏய், என்ன சொல்லிடா? ஆயுதமே இருக்கக்கூடாது. என்ன பண்ற? அந்த மல்லுக்கு வா என்று சொல்லி அழைக்கிறான். சரிக்கு சமாதானம் போர் செய்யலாம். சரி சரியா ஒரு புடி உனக்குள்ள சொல்ற அளவுக்கு சங்க பையன் அட புல்லாக நீ என்ன போய் செய்ய வந்தாயோ? என்னை கொல்லவும் முடியாது, கொல்லவும் முடியாது. படைப்பு கத்தான் சாரி புல்லாக எண்ணி போல் செய்ய வந்தாய். வல்லம திறமை பாதி திறமை முடிஞ்சு போச்சு. எல்லாம் கேட்டுக்கியா வேண்டாம், வேண்டாம். என் கரங்களும் வா அவனை கூப்பிடு சண்டைக்கு அப்படின்னு கூப்பிடுது. ஓ டேய் ஓடிய வாடெடுத்தா உயிர் வந்துட்ட மடிச்சாச்சு. சாரை கிராமம், சாரை வனம், அகடைக்கல் திகடப்பாறை. நீங்களெல்லாம் தெய்வமா இருக்கிறது
புலிப்பால் குடிச்சவன் தாய்ப்பால் குடிக்காதவன். ஆமா. அதனால எனக்கு தாளாட்ட வேண்டும், எனக்கு என்ற ஒரு கோவில் உற்பத்தமாக வேண்டும் என்று இருக்கப்பட்டது. கிருதியா தெரியா துவாபரி கலியுகத்திலே இவங்க 2 பேருக்கும் என் பெயர் இந்த நாட்டில் இருக்கப்பட்ட வேடியப்பன் என்று இருந்துச்சு. வேடியப்பனாக இருக்கட்டும். இதற்கு மேல் இன்னொரு பிறவி தாங்கள் தான் சொல்லணும் சாமி. 2 பேர்களும் வேடியப்பா, இப்பொழுது உன்னை அறியும் சிவனும் சேதனான ஐயனார் வேடியப்பன் பேர் அமைத்து இந்த சூரனை வதித்து விட்டாய். இப்பொழுது இந்த உருவத்தோடு இருக்கக்கூடாது. இன்னொன்னு, இந்த பஞ்சமகாசூரனை கொன்று என்னுடைய வாழ்க்கை இறை கொடுத்துட்டேன். எதுவுமே கிடையாது. பக்தர்களும் சித்தர்களும் இன்னொரு பிறவி எனக்கு கொடுக்கணும். இன்னொரு பிறவி பக்தர்கள் சித்தர்கள் தபோரிசிகள் எனக்கென்றது கன்னி பிள்ளையாக பிறந்து ஓர் மலை மீது அமர்ந்து இருக்கக்கூடிய குடிமக்கள் குறைய தீர்க்கணும். அப்பேற்பட்ட வரம் எனக்கு கொடுத்து மகனே, இந்த பிறவியை மாற்றி இன்னொரு பிறவியை மாற்றி மறுபிறவி வேண்டுமானால் பந்தாள நாடு என்று சொல்லக்கூடிய பந்தாள நாட்டிலே அந்த பந்தாள ராஜனுக்கு வெகு நாட்களாக குழந்தை கிடையாது. பந்தாள மகாராஜனுக்கு வெகு நாட்களாக தவ செய்து தவமல்லுமே ஒன்னும் பெறல. அதனால அவனிடத்தில் சென்று நீ பந்தாள நாட்டிலே ஒரு குழந்தைய பிறக்கணும். அந்த குழந்தை பந்தாள நாட்டிலே பம்பா நதி என்று பந்தாள நாட்டிலே பம்பா நதி என்று சொல்லக்கூடிய அந்த கரையோர பிறக்கணும். அந்த பிறந்து அந்த பந்தாள ராஜனாகப்பட்டவன் உன்னை நாளொரு மேனியா பொழுது ஒன்னமாக வளர்க்கணும். வளர்த்து இந்த நாட்டிலே கிடையாது உனக்கு. இந்த நாட்டிலே கிடையாது. இந்த நாட்டில் உனக்கு ஆலயமே கிடையாது. ஆலயம் கிடையாது. என்ன நாடு? கேரள மாநகரம். அந்த கேரள மாநகரத்திலே 5 மலை இருக்கிறது. 5 மலைக்கு மேல் அமர்ந்தினி வேண்டிய பக்தருக்கு ஐயனார் வேடியப்பனா இருந்தவன் இருந்து ஐயப்பனா பிறக்கணும். வேண்டிய பக்தருக்கு வரம் கொடுத்தார். கண் கண்ட தெய்வமே காட்சிகள் அறியும் சிவனும் சேர்ந்து என் காட்சியை கொடுத்தீர்கள். பிறகு என்ன நடக்கிறதோ, நான் கன்னிப்பிள்ளையாக பந்தாளராஜனுக்கு பிறந்து இந்த இருக்கப்பட்டது பிறவியாகி இன்னும் மறுக்குழந்தை நான் பிறந்து மறுபிறவி எடுத்து நான் பிறக்கின்றேன். உங்கள் பெயர் கொண்டாடும் என்னுடைய ஆலயத்திலே இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய கேரள மாநகரத்திலே இருந்தாலும் இந்த ஐயப்பன் என்று சொல்லக்கூடியது அறியும் சிவனும் சேர்ந்துதான் ஐயப்பன். உங்களுடைய பேரும் மறுபிறவி. நான் அப்படி தியானமாகிறேன். ஐயப்பன் பிறப்பார். கேளுங்கள் சபையோர்களே, இந்த நாடகமாகப்பட்டதை ஐயப்பன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய இதுல இருந்தா இதுக்கு மேலதான் ஐயப்பன் பிறக்கிறார். இந்த ஐயப்பன் பிறக்க வேண்டுமானால் அது ஒரு நைட் நாடகம். இந்த வேடியப்பனாகப்பட்டவன் இப்போ அசுரன் மடித்து இந்த மறுபிறவி வேண்டும் என்று சொல்லி கேட்டதினால் நான் கண்ணி கழியாம இருக்கணும். அந்த கண்ணி கழியாம இருந்து என்னை வேண்டிய பக்தருக்கு என்ன பாராட்டணும். நான் வரம் கொடுக்க வேண்டும். அப்படி கேட்டதனால் இந்த வேடியப்பனுக்கு ஐயப்பனா போய் எங்க பிறக்கிறாரு? பம்பை நதி கரையிலே அந்த பந்தாள நாட்டிலே அந்த பந்தாள ராஜனுக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் காரணத்தினால் அங்க போய் பிறக்கிறாரு. பிறந்த உடனே அதிலிருந்து கதை இன்னும் ஒரு நைட் நாடகம் தொடரும். இந்த நாடகமாகப்பட்டது எங்களால் இந்த மட்டும் நடத்தணும். நம்முடைய அரண்மனையிலே ஒரு குழந்தையாகப்பட்டது ஒரு தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறோமோ அப்படி இரவெல்லாம் கூச்சல் குழப்பில்லாம இந்த கொட்டு பணியிலே காத்து எங்களுக்கு கூச்சல் இல்லாம எந்த குறையும் இல்லாம இரவெல்லாம் டீ பாத்தியா? முந்தினத்து கூட ஆடணும். ஒரே டைம் தான் டீ குடிச்சாங்க. நீங்க எத்தனை டைம் டீ குடிச்ச? 4 டைம். ஓசினா 10 டீ குடிக்கிறேன். நைட்டுக்கெல்லாம் குடிச்சிருந்தா குடிச்சுனே தான் போ. அப்படி இந்த ஊர் பொதுமக்கள் இந்த ஏழுமலையான் பொன்மலையான் வடமலைகேசன் என்று சொல்லக்கூடிய அவராகப்பட்டது வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா செய்து நாடு செழிக்கணும், நல்ல மழை பொழியணும், ஊர் செழிக்கணும், உத்த மழை பொழியணும், ஊர் பொதுமக்களுக்கு எந்த இடரும் வராமல் இந்த ஏழுமலையான் காக்கணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் இந்த நாடகமாக மட்டும் முற்றிட்டது. அம்மன் மீத மக்களை மாடுகிறோம். அவர் இல்லைன்னா போய் சேரலாம்.